பாபா அதுனே நான் இங்கே கொண்டு வந்துட்டீங்க. முட்டையும் கிடைக்கல பாப்பா, இதை கொடுத்துட்டு வேற மாத்திடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை அதுமா காலையிலே நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு கெஸ் பண்ணுங்க. சந்தைக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் ஒரு டீயை சாப்பிட்டு அப்படி கிளம்புனோம். ஊரில் இருந்து நம்ம தம்பியும் நம்ம ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் அப்படியே கூப்பிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு போகிற வழியில் நல்பேட்டை மீன் மார்க்கெட்டு செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஏகப்பட்ட பெட்ஸ் இருக்கும். வாங்க ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது வந்து ஃபேன்டைல் புறாவா, ஆமாம் ஃபேன்சி. அப்புறம் பார்த்தா நம்ம அப்பாஸ் பாய் வந்திருந்தாங்க. வான்கோழி கொண்டு வந்திருந்தாங்க சேல்ஸ் பண்ண. இந்த கோழி நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன், ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு. நல்ல பெரிய உருவம், பெரிய கோழி. அப்புறம் பார்த்தா கலர் கோழி குஞ்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் வாங்குறப்போ ஒரு கோழி 3 ரூபா. இப்போ என்னென்னா ஜோடி 30 ரூபாயாம், ஜோடி 40 ரூபாயாம். அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. ஒரு தம்பி வளர்த்து கொண்டு வந்துருந்தான். இதுதான் அந்த கலர் கோழி குஞ்சு வளர்ந்தா அப்படி தான் இருக்கும். நாங்களும் சின்ன பிள்ளைல எப்படியும் ஒரு 20-30 குஞ்சாச்சும் வாங்கி வளர்ந்துருப்போம். எதுவுமே ஒரு மாதம் தானதில்லை. ஆமாம், அந்த ரெக்கை முடி முளைச்சி வர்றதுக்குள்ளே செத்து போயிடும், இல்லை காக்கா தூக்கிட்டு போயிடும், ஏதாச்சும் பிடிச்சிட்டு போயிடும். அப்புறம் பார்த்தா மீன் வந்து ஃபைட்ரு மீன், கலர் மீன் நிறையா வச்சுருந்தாங்க. ஃபைட்ரு மீன் நிறையா இருந்துச்சு. டேங்க் கிளீனரு, சின்ன சின்ன மீன், அப்புறம் இந்த ஆரஞ்சு மீன், அது ஃபைட்ரு மீன் வச்சுருந்தாங்க. அதாவது பெரிய மீன் இருந்துச்சு, அப்புறம் சின்ன மீன் 3 பீஸ் 150, 170, 4 பீஸ் 150 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. காலேஜ் படிக்கும்போது ஆளுக்கு ஒரு ஃபைட்ரு வாங்கி வளர்த்து வாரம் பக்கெட்டில் வச்சு சண்டை விட்டு விளாண்டுக்கிட்டு இருப்போம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபைட்ரு 12 ஃபைட்ரு இருக்கும் நம்ம காலேஜுக்குள்ளேயே. அப்புறம் முயல் இருந்துச்சு, முயல், லவ் பேர்ட்ஸு. அப்படியே பாருங்கள், உங்களுக்கு ஒன்று ஒன்றா எனக்கு அங்கே கண்ணில் தென்பட்டது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான். இது வந்து ஜோடி 2000 ரூபாயும் 2500 ரூபா சம்திங் சொன்னாங்க. அதை விட சைஸ் சின்னதாக தான் இருந்துச்சு. கிட்ட ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அண்ணன் கொண்டு வந்திருந்தார். அப்புறம் நம்ம சாதா லவ் பேர்ட்ஸ் அதுவுமே அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. இதுக்கு பேர் ஏதோ ஒன்று சொன்னாங்க, மறந்துட்டேன். லவ் பேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஒரு பையன் கொண்டு வந்திருந்தேன். முன்னாடி வந்தப்போலாம் நிறையா வெரைட்டியாக டாகு, ஆடு, அந்த மாதிரிக்கு நிறையா வெரைட்டியாக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சந்தையில் மெயினே வந்து கோழி தான். கோழி, நாட்டுக்கோழி, ஜாதி கோழி, அதிலே கோழி குஞ்சு, அதாவது தாய் கோழியோடு வச்சுருப்பாங்க. இந்த பையன் நாய் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 3 பசங்க கொண்டு வந்தேன். அந்த வெள்ளை நாய் சூப்பராக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. பேர் ஏதோ சொன்னாங்க, நியூசிலாண்டாக ஒரு பேர் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு குட்டி. அப்புறம் அந்த பையன் அந்த பெட்டிக்குள்ளே வேறு ஒன்று வச்சுருந்தேன், ஃபீமேலு லேபு அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்த நேரம் தான் ஒருத்தவங்க ரேட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. புறா சொல்லவே தேவையில்ல. புறா எல்லா வகையான புறாவும் அங்கே வந்துடும். அதை வாங்குறதுக்கு வளர்க்குறதுக்குன்னு தனியாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு அதில் பிடிச்சது. அதனால் புறா ஏரியா தனி ஏரியா. வான்கோழி ஜோடியாக கொண்டு வந்துருந்தாங்க. அது நம்ம ரேட்டு விசாரிக்கலை. நம்ம வந்தது சும்மா ஒரு விலாக் எடுத்துகிட்டு அப்படியே கோழி எதுவும் வளர்க்குறதுக்கு ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். இந்த 2 கோழி கொண்டு வந்திருந்தாங்க, ஃபேன்சி கோழி. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கீழே 2 கோழி இருக்கா, அப்படியே அது மேலே 2 கோழி உட்காந்துருந்துச்சு. அழகாக இருந்துச்சு கோழி. ஆனால் இது சும்மா வேறு அளவுக்கு மட்டும்தான். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு சவுண்டு என்னன்னு திரும்பி பார்த்தா வந்தே பாரத்ன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கு. எங்கே போகுது என்னன்னு தெரில. அடுத்து வளவி சேவல் நின்றுச்சு. நல்லா ஒத்தையாக தோரணையாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு அந்த காம்பவுண்டில்.
அப்புறம் அங்கே நிறையா சேவல் இருந்துச்சு. கடைசியாக நம்ம சேவல் இதை நம்ம கடைசியாக போட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். இப்போது கத்திக்கட்டு சேவல்லாம் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. அது நம்மளுக்கு அவ்வளோவா லைக் பண்ணலை. அதனால் நம்ம கத்திக்கட்டுக்கு போகல. நம்ம வெறும் வெப்போர் சேவல் மட்டும்தான் லைக் பண்ணுற ஆள். ஃபுல்லாக கறிக்கு ஆகிற மாதிரிக்க ஒட்டுக்கோழி, பண்ணைக்கோழி இதுக்கெல்லாம் வளர்த்து கறிக்கு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஒருத்தர் இந்த அண்ணன் தான் சேவல் தேடிக்கிட்டு இருந்தார். நானும் ஒரு 2-3 தடவை பார்த்துட்டேன். இது ஜாதி கோழி, ஜாதி சேவல் நல்லா இருந்துச்சு. ஒரு தம்பி கொண்டு வந்துருந்தாப்புல பேசிக்கிட்டு இருந்தார். விலை ஒரு 2-3 பேர் விசாரித்தாங்க. கொடுத்துட்டாப்புலையா என்னன்னு தெரியலை. ஆனால் வெயில் இன்றைக்கி அதிகம். வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் நாங்களுமே ரொம்ப நேரம் நிற்கலை. இருந்துட்டு அப்புறம் நம்ம டீமில் ஒரு தம்பி கடா சண்டை இருந்துச்சு. அந்த சண்டைக்கு போகணுன்றதுனால சீக்கிரமாக இங்கேருந்து ஒரு 8:30க்கெலாம் கிளம்பிட்டோம். சண்டையை முடிச்சுட்டு எப்பயும் போல் நம்ம ஆடுகளுக்கு நீச்சல் போட போயிட்டோம். ஆனால் ஆடுகளை உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கான டைம் வர மாட்டேங்குது. கண்டிப்பாக எல்லா ஆடுகளையும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு என்ன பெட்ஸ் தேவைப்பட்டாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம்.